இப்போ அசஞ்சாச்சு மெல்ல மெல்ல வணக்கமுறவுகளே, இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகனின் வருடாந்த மகோத்சவத்தினுடைய இன்றைக்கு தேர்திருவிழா இன்றைய மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எப்படி அந்த தேர்திருவிழா நடைபெறுகின்றதை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். முருகனின் அருள் கிடைக்கணும் என்று வேண்டி என்னுடைய காணொலியை நான் பதிவேற்றுறேன். சரிவாக வீடியோக்குள்ளே போல மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. பேருங்கோ தேர்திருவிழா காண்பதற்காக அதிகளவான பக்தர்கள் காலையில் வந்திருக்கிறார்கள். சரியாக 8:30 மணிக்கு வேலவ பெருமான் தேரில் ஆரோணிக்கின்ற காட்சி இடம்பெற இருக்குது. அங்கே வேலவருக்கு அங்கே அபிஷேகங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. முதலாவது தேர் விநாயகருக்குரிய தேர் பாருங்கள். இது முதலாவது விநாயகருக்குரிய தேர், ரெண்டாவது முருகனுக்குரிய தேர், மூன்றாவது வேலவனுக்குரிய தேர். பாருங்கள், விநாயகர் தேருக்கு முன்னாலும் நூற்றுக்கணக்கான தேங்காய்கள் குதிக்கப்பட்டதை காணக்கூடியது இருக்கும். இது சண்முக பெருமானுக்குரிய தேர் பாருங்க. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக போகிறோம். ஏன்னா முன்பக்கமாக போயிடலாம். அது அதிக அளவான பக்தர்கள் நிற்கிறோம். இப்போ அபிஷேகங்கள் நடைபெற்று இப்போ வேலவ பெருமான் வெளிவீதி வருகின்ற காட்சி அங்கே இடம்பெற இருக்குது.
தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவிலே இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமானுடைய தேர் பவனி இடம்பெற இருக்கிறது. அற்புதம் தருகிற கந்தவடி வேலன், கருணை வடிவமாக இருக்கின்ற அன்னதான கந்தனுக்கு இன்று தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. அடியவர்களே, 6:30 மணிக்கு அபிஷேகம் இடம்பெற்று எம்பெருமானுடைய திருவருளினாலே எம்பெருமான் 8:30 மணிக்கு தேரிலே ஆரோகணமாக பெருமான் திருவருள் அருள்பாலிக்க இருக்கிறார். என்னிதையும் தருவான் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியானுடைய ஆலயத்திலே பக்தர்கள் கூட்டம் நாலாபுறத்திலுமிருந்து இந்த ஆலயத்தை நோக்கி இப்போது தேர் திருவிழாவுக்கு வருகிற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எழிலான திருக்கோலத்திலே அழகு கந்தனாக ஆறுமுக சுவாமி அங்கே எழுந்தருளி வர, வெள்ளிமேற் பெருமானாக கந்த பெருமானும் எழுந்தருளி வருகிற திருக்கோலத்தை நாங்கள் கண்ணார கண்டுகொள்ளப் போகிறோம். கருணையே வடிவமாக இருந்து அன்னதான கந்தனாக இந்த மனிதர்களுக்கு கல்லோடை கந்தன் என்று உலகமே போற்றுகிற தொண்டைமனாறு செல்வச்சன்னதி வடிவேலன் இன்னும் சொற்ப நேரத்திலே தேரிலே ஆரோகணமாக இருக்கிறார். அங்கே மலை போல தேங்காய்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். அங்கே அடியார்கள் நாலாபுரத்திலுமிருந்து எம்பெருமானுடைய இந்த தேர் திருவிழாவை கண்டுகொள்வதற்காக அடியார்கள் இப்போது ஆலயத்தை நோக்கி வருகிற காட்சியை பார்க்கிறோம். எழில்கொண்ட கந்தவடி வேலன் அன்னதான கந்தனாக இருக்கிறார். அங்கே நல்லூரிலே அலங்கார கந்தன், அங்கே திருவருளை தருகிற மண்டூரிலே மௌன பூசை ஏற்ற கந்தன், அதே போல மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தன், எல்லாம் வல்ல கதிர்காமத்திலே திருவருளை கொடுக்கிற கட்டுரையோடி கந்தனாக காவடி கந்தனாக இருக்கிறார். இந்த தொண்டமனாற்றின் கரையிலே திருவருளை தருகிற அன்னதான கந்தனாகும் விருகலம்பதியிலே திருவருளை தருகிற கந்தவே பெருமான் இந்த நேரத்திலே அடியார்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக காத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுபோல ஒரு காட்சி இந்த கைலாச காட்சி போல இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அடியார்களுடைய திருவருளை தருகிற வேலந்தன் முகமாகி வினைதீர்க்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருளினாலே அண்ணனாக விளங்குகிற விநாயகர் அழகனாக விற்றிருக்கிற குமர கடவுள் வெள்ளிவேல் அழகன் பேரிலும் அற்புதமான ஆறுமுக சுவாமியார் பேரிலும் முருகா முருகா என்று உருகுமாருக்கெல்லாம் அருள் செய்கிற கந்தவடி வேலனுக்கு அங்க பிரதட்சணம் செய்வதற்காக அங்கு அடியார் கூட்டம் நீண்ட வரிசையிலே நுழைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்போது பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இந்த குண்டமநாட்டின் கரையிலே நிறைந்திருக்கிற காட்சி இந்த தேர் திருவிழா என்ற இந்த நாளிலே விடுமுறை நாள், இன்றைய நாள் விடுமுறை நாள். எனவே இந்த நாளிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு குழும போகிறார்கள். முருகனுக்கு பாடுவார் ஒரு புறம், ஆடுவார் ஒரு புறம். பக்திமயமான ஒரு திருக்கோலமாக அன்றைக்கு பூவரச மரத்தடியிலே கதிர்காமருக்கு அந்த திருவருளை கொடுத்த கந்த வடிவேலன் அல்லவா செல்வச்சன்னதி வடிவேலன். அந்த கந்த பெருமானை மனமுருகி காணுகிற அடியார்கள் எல்லாம் பூவரச மரத்தடியிலே இருந்து முருகா முருகா என்று அந்த நாமத்தை சொல்லுகிற அடியவர்களும் திருப்புகளை, கந்தல் அலங்காரத்தை, கந்தர் அனுபூதியை எல்லாம் முருகப்பெருமானுக்கு செப்பி வழிபடுகிற அடியார்கள் எல்லாம் ஆலய சூழலிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே முருகப்பெருமானுடைய உள்ள அடியவர்களாக இருக்கிற அடியவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய பூவரச மரத்தடியிலே தியானம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் அந்த புறத்திலே இருந்து இன்னொரு புறத்திலே பார்க்கிற போது முருகப்பெருமானுடைய தொண்டமனாற்றங்கரை, அன்றைக்கு தொண்டமான் என்கிற மன்னனாலே புனரமைக்கப்பட்ட அந்த ஆற்றோரம் சித்தமாடுகிற அடியவர் அங்கே ஆற்றங்கரையிலே அடியார்கள் எல்லாம் முருகநாமத்தை சொல்லி அங்கே எழுந்து முருகப்பெருமானுடைய பகவனி தீர்க்கிற அந்த கந்த பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிற ஆற்றங்கரை இன்னும் நாங்கள் சொல்ல போனால் காவடிகள் ஏராளமாக செல்வ சன்னதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாட்காவடி, தூக்கு காவடி, பறவை காவடி, செதில் காவடி என்று விதவிதமான காவடிகள் எல்லாம் கந்தன் அடியை தேடி, கந்தன் களலடியை தேடி வருகிற காட்சிகளை எல்லாம் தொண்டமனாற்றின் கரையிலே பார்க்கிறோம்.
கற்பூர கந்தனாக அங்கே கற்பூரம் வானளாவி சுடர்விடுகிற காட்சியை பார்க்கிறோம். இது கந்தவடிவேலனுடைய சன்னிதானம் வெளிக்கோலமாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் சொல்ல போனால் அடியார்கள் எல்லாம் பக்தி சிரத்தையோடு முருகநாமத்தை சொல்லி ஆங்காங்கிருக்கிற தலவிருட்சங்களில் எல்லாம் இன்றைய திருவிழாவிலே திருவிழாவிலே நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். வடம் பிடிப்பதற்காக அடியார்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற பொழுதிலே தொடர்ந்தும் பின்னூட்டத்திலே இணையும் வரை இப்போது நீங்கள் இந்த அற்புதமான காட்சியை இந்த விலையொலி தளத்தினூடாக கண்டு மகிழுங்கள். ஆண்டவன் அருள், கந்தன் அருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க நாமும் பிரார்த்திக்கிறோம். செல்வச் சென்னதின் பெருமானே. விநாயகருடைய தேர் வந்து இப்போ சுற்றி இப்போ இருப்பிடத்துக்கு வர போகுது. இப்போ வந்து ஆலயத்துக்கு முன்றல் நிற்கிது பாருங்க. வண்ணமய தேரிலே எங்கள் குருநாதன் வண்ணமுடன் வாராரே எங்கள் குருநாதன் வண்ணமய வடக்கையில் முடிக்கிறதுக்கு இப்படியா கூட